அடுத்து நம்ம செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். என்னது அப்படின்னா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம எழுதலாம். Fg is equal to Fb plus என்னது Fe அப்படி நம்ம எழுதலாம். தென் அடுத்து இந்த Fg க்கு நம்ம போனதுல ஃபார்முலா எழுதணும். 4/3 pi r cube g into rho அப்படி நம்ம பார்த்தோம். is equal to இந்த Fb க்கு என்ன பார்த்தோம்? 4/3 pi r cube g into sigma is equal to Fe க்கு நம்ம என்ன பார்த்தோம்? QE அப்படி நம்ம எழுதிருக்கோம். சோ அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். தென் அடுத்து இத நான் என்ன பண்றேன் இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப என்ன இருக்கும்? 4/3 pi r cube g into rho minus இந்த டேர்ம் இங்க வரும்போது மைனஸ் ஆகும். minus 4/3 pi r cube g into sigma is equal to Q into E அப்படின்னு இருக்கும். தென் இந்த ரெண்டு டேர்ம்லயும் நம்ம எதை காமனா எடுக்கலாம்? இந்த 4/3 pi r cube g நம்ம என்ன பண்ணலாம்? காமனா எடுக்கலாம். சோ நான் காமனா எடுத்துட்டேன். சோ எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? rho minus sigma is equal to Q into E. தென் அடுத்து நம்ம r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த r ஓட வேல்யூவை கொண்டு நம்ம எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ r ஓட வேல்யூ என்னது அப்படினா 4/3 pi இந்த r ஓட வேல்யூ நம்ம என்ன லாஸ்ட் கேஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9b eta divided by 2g rho minus sigma the whole power. so already இது வந்து r ஓட வேல்யூ பவர் 1/2 அப்படினு போட்டோம். அப்ப பவர் 1/2 into 3 எத்தனை? பவர் 3/2. நான் டைரக்டா என்ன பண்றேன்? சப்ஸ்டிட்யூட் பண்றேன். power 3/2 is equal to QE. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த Q நான் இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? உள்ள கொண்டு வர போறேன். அப்ப இந்த இடத்துல மீதி என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். 1/2 னு இருக்கும். அப்போ QE is equal to 4/3 pi. so that எழுதிக்கலாம் 9q pq eta q divided by 2q gq rho minus sigma the q. then அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த டேர்ம் நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ இந்த டேர்ம் இந்த r cube ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். இங்க g into rho minus sigma இருக்குல அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். is equal to இது q அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். then அடுத்து இதுக்கு பவர் என்னது? 1/2. then g into rho minus sigma அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். இந்த கியூபை நான் என்ன பண்ணிருக்கேன்? உள்ள எடுத்துருக்கேன். அப்ப 9q bq eta q divided by 2q gq rho minus sigma the whole cube அப்படி நமக்கு வரும். தென் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன்? ரூட் போட போறேன். அப்படினா என்ன வரும் இந்த ஈக்குவேஷன்? இல்ல அப்படினா இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? QE is equal to 4/3 pi 9 cube அப்படிங்கும்போது அதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா என்னது அப்படினா வந்து 729 b cube eta cube divided by 2 cube அப்படினா என்னது 8 into g cube rho minus sigma the whole cube whole power 1/2 g into rho minus sigma. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த பவர் 1/2 நான் ரூட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன். சோ இதுக்கு பதிலா நான் ரூட் போட்டு எழுத போறேன். ஆனா நான் ரூட் போட்டு எழுதும்போது இந்த மொத்தத்துக்குமே இந்த அவ்ளோ டேர்ம்ஸ்க்குமே நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ரூட் போட்டு எழுத போறேன். அப்ப எனக்கு இதுல என்ன ஆகும்? இதுக்கு நான் ரூட் எடுத்தா ஸ்கொயர் ஆகும். இதுவும் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும். அதான் நான் அடுத்த ஸ்டெப்ல நான் எழுத போறேன். அப்ப QE is equal to 4/3 pi root of 729 bq eta q divided by இந்த 729 இல்ல இன்னொரு விதமாவும் எழுதலாம். சோ அத நான் அடுத்த ஸ்டெப்ல நான் எழுதுறேன். 8gq rho minus sigma the whole cube. இதுல என்ன இல்ல? இந்த g ல ரூட் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? இத நான் ஸ்கொயர் பண்றேன். தென் ரூட்டுக்குள்ள வரனால நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்றேன். rho minus sigma the whole square. So g square இங்க ஒரு g square இருக்குது. g cube இருக்குது. அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கும்? ஒரு g இருக்கும்.
இங்க என்ன இருக்கும் ரோ மைனஸ் சிக்மா ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இருக்குது ரோ மைனஸ் சிக்மா இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து எழுத போறேன். இப்போ 4/3 பை root of 729 b cube eta cube divided by 8 into remaining இதுல எத்தனை g இருக்குது ஒரு g இருக்குது rho minus sigma அப்படின்னு எனக்கு இருக்கும். So then அடுத்தது நம்ம இதை இன்னுமே ஃபர்தரா என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். So எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா QE is equal to 4/3 pi 729 அப்படின்னா என்னது அப்படின்னா 3/6 அப்படின்னு நம்ம போடலாம். 3 நீ 6 டைம்ஸ் எழுதி நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் இந்த 729 கிடைக்கும். So 3/6 b cube eta cube divided by 2 cube g into rho minus sigma. சரியா? அப்ப 3/6 இருக்குது. அத நான் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும்போது எனக்கு எப்படி ஆகும் பாதியா வரும். அப்ப இதுல பாதி எவ்வளவு 3/3. சரியா? சோ அப்ப QE is equal to 4/3 pi into 3/3 ரூட்டுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ணிட்டேன் வெளியே எடுத்துட்டேன். அப்ப ரூட்டுக்குள்ள என்னலாம் இருக்கும் root of b cube eta cube divided by 2/3. இத நம்ம எப்படி எழுதலாம்? So 2 நான் என்ன பண்றேன் அதாவது 2 into 2 இதன மீனிங். So அப்ப 2 into 2 அப்படின்னு எழுதும்போது √2 into √2 எத்தனை எனக்கு 2. அந்த 2 நான் என்ன பண்ண போறேன் வெளியே எடுத்துற போறேன். சோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். அப்ப டிவைடட் பை நான் என்னன்னு போடலாம் இந்த 2 நான் வெளியே எடுத்துட்டேன். சோ டினாமினேட்டர்ல இருக்கு நான் டினாமினேட்டர்ல போட்டேன் √2 into √2 எனக்கு டோட்டலா எத்தனை 2. தென் அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்போ இந்த √2 √2 நம்ம வேல்யூ எழுதியாச்சு. தென் அடுத்தது நம்ம எழுது அப்படின்னா வந்து g into rho minus sigma அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 cube இந்த 3 cube நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்போ QE is equal to 4/3 pi into 3 into 3 into 3 3 மூணு தடவை எழுதியிருக்கேன் divided by 2. இதெல்லாம் இந்த ரூட்டுக்கு பதிலா பவர் என்ன எழுதலாம் 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்போ b cube eta cube divided by 2g rho minus sigma அப்படின்னு எழுதலாம். தென் அடுத்து இதுல நமக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். 3யும் கேன்சல் பண்ணிடலாம். இது 2ல 2 டைம்ஸ் போகும். தென் சோ ரிமைனிங் என்ன இருக்குது 2 3s are 6 6 3s are 18. சோ இது இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதை எழுதிட்டு இதுக்கான ஆன்சர் கடைசி ஸ்டெப் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. சோ நீ நோட்ல எழுதும்போது தெளிவா என்ன பண்ணு இவ்வளவு விஷயத்தையும் எழுது. இத காப்பி பண்ணிக்கோ. அடுத்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இது அப்படியே நான் ரூட்டே போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் ரூட்டுக்கு பதிலா பவர் 1/2 அப்படி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் QE is equal to 18 pi. சோ கீழ டினாமினேட்டர்ல எதுவுமே இல்ல கேன்சல் ஆயிட்டு எல்லாமே 18 pi into p cube eta cube by 2g rho minus sigma. அந்த ரூட்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா பவர் எப்படி எழுதலாம் 1/2 அப்படின்னு எழுதலாம். தென் அடுத்தது இதுல இருந்து நான் என்ன பண்றேன் எனக்கு என்னதான் தேவை டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறது எனக்கு Q மட்டும் தான். அப்ப எனக்கு இந்த Q மட்டும் தான் தேவை அப்படிங்கும்போது இந்த E நான் என்ன கொண்டு வந்துடலாம் இங்க கொண்டு வந்துடலாம். சோ கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும் Q is equal to 18 pi by E eta cube B cube divided by 2g rho minus sigma
into 1/2. So இதுதான் நமக்கு determination of electric charge. நம்ம electric charge கண்டுபிடிச்சோம். So first என்ன பண்ணோம், radius கண்டுபிடிச்சோம். then என்ன பண்ணோம், electric charge நம்ம கண்டுபிடிச்சோம். So இந்த எந்த ஸ்டெப்ஸ்மே உன்னோட புக்ல இருக்காது. உன்னோட நோட்ல பிசிக்ஸ் நோட்ல என்ன பண்ணிக்கோ, தெளிவா அவ்வளோ ஸ்டெப்ஸையும் எழுதிக்கோ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதினா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் கொடுப்பாங்க.